இந்த இடத்துல ஒரு 2 ஏக்கர்ல ஒரு 2.5 ஏக்கர் இருக்கு. இதுல வந்து நம்ம மாசத்துக்கு 6 லட்சம் அப்படின்றதான் நீங்க ப்ரொமோட் ஆயிருக்கீங்க. ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஏன்னா வந்து இதுன்னா பெரிய நீங்க சொன்ன மாதிரிதான் எங்கேயோ போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆஹ் இந்த இந்த வார்த்தைக்கு நீங்க என்ன சார் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆமா இல்ல இல்ல அப்படின்றத பத்தி ஏதாவது நிறைய பேர் இளைஞர்களோட கேள்வி நீங்க இப்ப இதுக்கு பதில் அளிச்சீங்கன்னா அது எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துரும். இனிமே அதுக்கான நீங்க வந்து யாருமே இன்னும் அதுக்கான தேடலுக்காகத்தான் இங்க வந்திருந்தேன் நானு. அதுக்கு உங்களோட பதில் கிடைச்சிச்சுன்னா நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சார். அது நம்மள மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு. கண்டிப்பா நான் மெயினா சொல்றதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு நிறைய கண்டென்ட் நான் பாக்குறோம் நம்ம யூடியூப்ல. நானும் வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வரும்போது யூடியூப்ல நிறைய கண்டென்ட் எல்லாம் பாத்துருக்கேன். ஆனா விவசாய குடும்பத்துல இருந்து வந்ததுனால அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியும். எங்க அப்பாட்ட நான் போய் நான் விவசாயம் பண்ணணும்னு சொல்றதுக்கே நான் கூச்சப்பட்டு தான் போய் சொன்னேன். அது சொல்லல, நான் லீவ் போட்டு தான் இருக்கு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸ்லோவா தான் வந்து இல்ல அவங்களே புரிஞ்சுட்டாங்க, வேலையை விட்டான் போலவேன் அதனாலதான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கான்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? எந்த விவசாயம் இன்னைக்கு வந்து தான் பையன் விவசாயத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறதே கிடையாது. அதுக்கு மெயின் காரணம் அந்த தொழில இருக்கிற அந்த வாழ்க்கை முறையில இருக்க கஷ்டங்கள். இன்னைக்கு இருக்க வாழ்க்கை சூழல்ல அதுல வந்து பயணிக்க கூடாது. நம்ம பசங்க நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பசங்க படக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க அதுல. சரி, அதுக்கு வந்து நியாயம், அது ரொம்ப உண்மையான. கண்டிப்பா. ஏன்னா இதை நான் சொல்லி ஆகணும். இப்ப சார் சொன்னார் இல்லையா, இதுதான் நியாயம். ஏன்னா எங்க அப்பா இறக்குற வரை என்னை வந்து வரவிடல, சாகுற வரை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய முடிவை எடுத்து வீட்டுக்கே எங்க ஊருக்கே வர முடிஞ்சது. ஏன்னா இந்த வாழ்வியல்ல இருந்து தான் நான் உன்னை வேற வாழ்வியலுக்கு மாத்துறதுக்கு தான் நான் இங்க மாடா கஷ்டப்பட்டேன். திரும்ப நீ விவசாயத்துக்கே வரணியன்னு சொல்லி நான் ஒவ்வொரு முறை கேட்கிறப்ப வேணான்ட்டாரு. ஆனா இப்ப கேட்கறதுக்கு அவர் இல்லாதனால இறந்ததுக்கு அப்புறம், இறந்த 6 மாசத்துக்கு அப்புறம் தான் சரி விவசாயம் பண்ணலான்னு வந்தேன். சார் சொல்றது உண்மைதான். அதை வந்து விரும்புறது இல்லை எந்த அப்பாக்களும். இது அதை கண்டினியூ பண்ணுங்க சார். அந்த 6 லட்சம் சாத்தியமா இல்லையா, அதனுடைய பின்னணி என்ன? நீங்க ஒரு நம்பர் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அந்த 6 லட்சம் வந்து 2.5 ஏக்கர்ல முடியுமானா கண்டிப்பா முடியாது. அப்படிலாம் விவசாயம் பண்றதுனால யாருமே இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. இந்த விட்டு எல்லாரும் கோடீஸ்வரனா இருக்கும் ஊர்ல. எல்லாரும் இன்னைக்கு வந்து வேலையை விட்டுட்டு வரணும், இதை பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டோம் நம்ம. சரிங்களா? 6 லட்சம் ரூபாய்க்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம விவசாயம் மட்டும் பண்ணல. இதே வந்து நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிடையாது. எனக்கு அன்னைக்கு வந்து இதுல இந்த மொத்தம் 2.5 ஏக்கர்ல 25 சென்ட் தான் பயிர் பண்ணிருப்போம். அப்ப கீரை போட்டிருப்போம். அந்த 25 சென்ட்ல பாத்தீங்கன்னா 3 மாசத்துல வந்து 40,000 ரூபாய் எடுக்க முடியுது. நான் அப்பதான் நினைச்சேன், நான் வெறும் 25 சென்ட்ல நம்மளால 40,000 எடுக்க முடியுதுன்னா அப்ப ஊர்ல எல்லாம் பெரிய விஷயமாச்சு, இது ஏன் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா 2 விஷயம் இதுல. ஒண்ணு, நம்ம குடும்பம் நம்மளோட வாழ்க்கை துணை நமக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம வந்து வேலையை விட்டுட்டு இதுல வரேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யற தொழிலுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருக்கணும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எவ்வளவு பணத்துக்கான தேவைகள் இருக்கு, நம்மளால இது முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து சப்போர்ட் பண்றது அவங்க கூட இறங்கி எதனால செய்யணும். அது 2வது விஷயம். நம்ம எங்க பயிர் பண்றோமோ அந்த இடம் அமையிறது. சரிங்களா? இன்னைக்கு நாங்க இங்க இருக்கிறது வந்து திருவான்மையூர் பக்கத்துலயே இருக்கோம். நான் இன்னைக்கு கீரை போட்டேன், நான் பறிச்சு கொண்டு போய் எங்கேயும் போய் நான் கொடுக்க தேவையில்லை, வந்து என்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் மக்களுக்கு வந்தாங்க. நான் வந்து மார்க்கெட்டிங்ல எடுத்து போனதே கிடையாதுங்க. ஆரம்பத்துல ஒரு 2 கீரை கட்டு வாங்கி போய் சாப்பிட்டு நல்லா இருக்கு எப்படி பண்றீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து ஒன்னொன்னா பார்த்தாங்க. அப்புறம் அடுத்தது அவங்களே காய்கறி கீரை போடுறீங்க, காய்கறி போட்டு கொடுக்கணுங்க. அப்படியே வந்ததுதான் இந்த நம்பர் வரதுக்கு. அந்த 6 லட்சங்களை பாத்தீங்கன்னா நம்பர் வரதுக்கு நம்ம விவசாயம் இங்க மட்டும் நம்ம பண்ணல. இது கூட நம்ம கூட கிட்டத்தட்ட 350 விவசாயிங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பொருட்கள் இங்க வருது. நம்ம இங்க சிட்டிக்குள்ள இருக்கிறோம், ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம இருக்கணும். நம்ம கிட்ட காய்கறி கீரை வாங்குற மக்கள் வந்து மத்த விவசாயம் பண்றவங்கள்ட்ட இருந்து மத்த பொருளை வாங்கி அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தோட நம்ம இணக்கமா இருந்ததுனால அவங்க நம்ம கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இங்க கீரை போடுறீங்க, காய் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் கீரை போட்டுருந்தீங்க, உங்ககிட்ட கீரை வாங்குறதுக்காக வந்து காய்க்கு எங்க வெளியில போய் வாங்கணும், அதையும் நீங்களே போட்டா உங்ககிட்டே வாங்கிக்கிறோம் நாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அடுத்தது காய்கறி கீரைக்காக மட்டும் வரவங்க அண்ணா நகர்ல இருந்து இங்க வருவாங்க. நம்மகிட்ட காய்கறி கீரை வாங்க ஒரு வாரத்துல ஒரு நாள் வருவாங்க. அவங்க வந்து என்ன கேட்பாங்க, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு நான் பக்கத்துல இருக்க கடைகள் எங்க இருக்கான்னு பார்த்து அங்க போயிட்டு நான் அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், நான் வேலைக்கும் போகணும், குழந்தைங்க ஸ்கூல்ல இருக்காங்க, டே கேர்ல விட்டு வந்திருக்காங்க, அவங்களையும் போய் பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சு உங்களுக்கும் வாங்கிட்டு போயிடும். அட்லீஸ்ட் நாங்களும் சம்பாதிக்கிற காசை வந்து டைரக்டா விவசாயம் பண்றவங்களுக்கு கொடுத்துருவோம், அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கும் அப்படின்னாங்க. அது ஆக்சுவலா மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சது எங்களுக்கு. அப்பதான் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து இயற்கை விவசாயம் பண்றாங்க, முக்கியமா யாரெல்லாம் நாட்டு காய்கறிகள் இல்ல வந்து பயிர் வகைகள் நாட்டு பயிர்கள் யார் பண்றாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு நம்ம கிட்ட 350 பேர்கிட்ட இருந்து பொருள் வருது. ஸோ நம்ம இங்க பண்ற காய்கறி கீரை இல்லாம நமக்கு வந்து நம்ம தோட்டத்திலேயே வீடு எங்களுக்கு இருக்கு, அங்கேயே வந்து ஒரு கடை மாதிரி செட்டப் இருக்கு. அங்க மத்த மக்கள்கிட்ட இருந்து காய்கறியும் வருது, அதே மாதிரி அரிசி பருப்பு எல்லா தானியங்கள் எண்ணெய் இது மாதிரி எல்லாமே வருதுங்க. இதையும் தாண்டி மழை காலத்துல எங்களுக்கு அந்த 3 மாசம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல எங்களுக்கு எந்த வருமானமும் இருக்காது. அப்போ அந்த இடத்துக்கான ரெண்ட், நமக்கு ஹெல்ப் பண்ற பசங்களுக்கான சம்பளம் எல்லாமே நம்ம கொடுத்தாகணும், வந்தாலும் வரலனாலும். அந்த நேரத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் அந்த 3 மாசத்தை விட்டு வச்சிருவோம். சரிங்களா? ஸோ அதுல இருந்து வெளியே வரணுங்களுக்கு அதுவும் நம்ம கூட பொருள் வாங்குற மக்கள் கொடுத்த ஐடியா தான். அது உணவா மாத்தி கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நமக்கு மசாலா ஐட்டம்ஸ் நம்மளே பண்ணிட்டு இருந்தோம். ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால இதையும் அதையும் பார்த்து பண்ண முடியல. ஆனால் என்ன பண்றோம்னா யாரெல்லாம் வந்து வீட்டுல வந்து
ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க வந்து மசாலா எல்லாம் செய்யறது நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு நம்ம பொருளை கொடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லிடுவோம். அது கொண்டு கொடுத்துருப்போம். வாரம் வாரம் வந்து யாராவது வந்து நான் இந்த மசாலா எல்லாம் பண்ணிருக்கேன், அவங்களுக்கு கருவேப்பிலை பொடி பண்ணியிருக்கேன் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காசு கொடுத்து அவங்ககிட்ட வந்து வாங்கிக்குவோம். அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா அமைஞ்சது அது. சரிங்களா? ஸோ நமக்கும் வந்து ஒரு இடத்துல நம்மகிட்ட பொருள் வாங்க வந்தாங்கன்னா எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும் போது அவங்க சந்தோஷமா வந்து வாங்கிட்டு போவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அமைஞ்சது எல்லாமே. இதையும் தாண்டி உணவாகவும் கொடுக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இந்த டெய்லியும் காலைல காய் வாங்க வரும்போது பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டு வருவாங்க, வந்துட்டு அவங்க வேலைக்கு போகணும். அந்த நேரத்துல வீட்டுல போய் சமைச்சிட்டு அவசர அவசரமா ஓடணும். அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து வீட்டுல வந்து ஒரு நம்ம கீரை ஏதாவது கடைசல் பண்ணி வச்சிருப்போம், இல்ல தொக்கு செஞ்சு வச்சிருப்போம், இல்ல அன்னைக்கு வந்து ஏதாவது ரசம் கேட்டிருப்பாங்க, ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு வச்சிருந்தோம், அதை சேர்த்து வாங்கிட்டு போவாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த 6 லட்சம் வந்து. புரியுதுங்களா? இது வந்து இதுக்கு வந்து மொத்தம் 4 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. அதுக்கு நடுவுல அந்த கஷ்ட காலங்கள்ங்கிறது இருக்கதான் செய்யும். உழைப்பு அந்த விவசாயத்துல வந்து அந்த உழைப்பு இருக்கதான் செய்யும். நேரங்காலம் பார்க்காம எல்லா சூழ்நிலையிலயும் வந்து தாக்கு பிடிச்சி நம்ம வேலை செய்ய கத்துக்கணும். உடம்பு பழகிருக்கணும், மனசு பழகிருக்கணும், நம்ம குடும்பம் பழகிருக்கணும், நம்ம யாருன்னு அந்த சமுதாயம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நடந்தா மட்டும்தாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்.